இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் அந்த கோட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தளபதியோட மூவி தாங்க. வெங்கட் பிரபு சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனோம்னா டான்ஸ் அண்ட் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா தளபதியும் அந்த த்ரிஷாவும் ஆடிருக்காங்க பாருங்கள். அந்த பட்டை அந்த டான்ஸுக்கு ஹார்ட்ஸ் ஆஃப்ங்க. நான் 100 மார்க்ஸ் கொடுப்பேங்க. நாங்கள் வந்து அந்த பாட்டில் வந்து யாராலுமே அந்த ஸ்டெப் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதேமாதிரி ஃபைட்டு சூப்பரான ஃபைட்டு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வரும் பாருங்க, அது சூப்பராக ஃபைட்டுங்க. அந்த ஆப்போசிட் பர்சன் யார் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் ஹைப் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த வெங்கட் பிரபு. பிஜிஎம் சொல்லப்போனால் இவன்னாலே பிஜிஎம் தாங்க. இவன் வந்து பிஜிஎம் தெறிக்கி விட்டுருக்காரு. இதில் வந்து மொத்தம் 3 வில்லன் இருக்காங்க. 3 வில்லன் பேருமே செத்துறானுங்க. கடைசியில் வந்து நம்ம எஸ்கே அண்ணா வர்றாரு, தலை தோனி வர்றாங்க. தலை தோனி விட இதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு? தலை தோனி இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வர்றாங்க, சேப்பாக்க வர்றாங்க, எல்லா பேருமே வர்றாங்க. நமக்கு வெங்கட் பிரபு தெறிக்கி விட்டுருக்காருங்க இந்த மூவி. மங்காத்தாவை கடுத்து அந்த கோட் தாங்க. மங்காத்தா பீஜமும் அதில் தெறிக்கி விட்டுருக்காரு. தளபதி போக்கிரி படம், கில்லி படம், அந்த பழைய படத்துலலாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம பழைய 90s விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் கொண்டு வந்து உள்ளுக்கு இறக்கியிருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட்ஸில் வருவார். அதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ஜாய் பண்ணோம்னா நீங்கள் போய் கோட் மூவி பார்ப்பீங்க. தரமான மூவிங்க. நீங்கள் அப்போயே போய் சென்டிமெண்ட் சீட் வருது. ஆனால் அப்பயும் மேலே தூக்கிறாங்க, இறங்குதையும் மேலே ஏறுது. நம்ம படம்னா இப்படி தானே, கொஞ்சம் லேக் அடிக்குது அப்படியே அப்போ லேக் அடிக்கோ அண்டா லேக் அடிக்குது அப்படின்னு தோன்றதுக்குள்ள டப்பக்குன்னு மேலே ஏறுது, இறங்குது கீழே ஏறுது. நம்ம ஹார்ட் பீட் மாதிரி தான். அப்படி தானே இருந்தது தானே லைஃப். அது மாதிரி தான் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஃபைட்டு வந்து 1/2 மணி நேரம் போகுதுங்க. அது சரியான அந்த 1/2 மணி நேரம் போகிறதே எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய ஃபைட்டுங்க. அதில் வந்து ஒரு விஜய் வந்து கேட்பார் பாருங்க, நீ யார் ஃபேன்? நான் தலை ஃபேன். அப்போதைக்கு பிஜிஎம் மட்டும் போட்டிருந்தேன், அது வேறு லெவலுங்க. இப்போ இருந்தாலும் இந்த ஷேர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் சரியான மூவிங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம்.